தொழுகையில் இன்றைக்கு பல சுண்ணாக்களை தொழுகையில பல சுண்ணாக்களை இருக்குது. இதை சில பள்ளிவாசல்களில் போய் தொழுதால் நிறைவேற்ற முடியாத நிலைமையாகுது. எப்படி? காலோட கால் சேர்க்க இயலாது. காலோட காலை சேர்த்தா டக்குன்னு இழுத்து கொள்றது, கிட்டவாக்கி கொள்ற. அவனை கால் ரெண்டையும் கிட்டவாக்கி வச்சு சரி, பக்கத்தில் அவருடைய காலோட சேரக்கூடாது என்பதில் கவனமாயிருப்பாங்க. சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தாங்க, காலோட கால் தோளோட தோல் சேர்த்து தொழுகையை நிறைவேற்றுங்கண்டு. சில பள்ளிவாசல்ல காலோட கால் சேர்க்கறது குற்றம் இல்லை, இழுத்தெடுப்பாங்க. ரெண்டாவது, சப்ப சரியாக பூர்த்தி செய்ய மாட்டாங்க. சப்ப எப்படி? ஒரு ஆள் இருந்தா அவருக்கும் இவருக்கும் இடையில் இன்னொரு அழிக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மின் தமாமி ஸலா, தொழுகையுடைய பூர்த்தி சப்புடைய பூர்த்தி இருக்குதுண்டு. முன் சப்ப பூர்த்தியாக்காம அடுத்த சப்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு சப்புல இடவெளிக்க கொள்ள இன்னிடத்த ஆரம்பிப்பாங்க. பல பேருக்கு இடையில இன்னொரு இடத்துல போகக்கூடிய அமைப்பில் இடம் இருக்கும். நபிகளார் சொன்னார்கள், சப்ப நெருக்கமா வச்சுக்குங்க, சைத்தானுக்கு இடவெளியில கூறுறதுக்கு இடம் கொடுக்கமா வேண்டாம் என்று சொன்னாங்கண்டா இன்னைக்கு பல பள்ளிவாசல்கள் இந்த சுண்ணாவை நிறைவேற்றுறதுக்கு ஏலாம் இருக்குது. எனவே தேடி பாருங்க, என்ற தொழுகை பூர்த்தி ஆகணுமா, சப்ப நாம் பூர்த்தியா தொழணும், காலோட கால் சேரணும், தோளோட தோல் சேரணும், நெருக்கமாக தொழணும். பல பள்ளிவாசல்கள் இடம் கிடையாது. எனவே இந்த பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கங்கள்ல மிக முக்கியமானது சுண்ணாக்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது. சில பள்ளிவாசல்கள்ல சுத்துரா என்பதைக்கு தானே, இந்த சுத்துரான்றது ஆக முக்கியம். சில இமாம்களுடைய கருத்துப்படி, சில அறிஞர்களுக்கு சுத்ரா இல்லாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் சுத்ரா வலியுறுத்திக்கு. சுத்ராண்டா ஒரு அடிமட்டு உயரத்தில் உள்ள ஒரு கம்பையோ தடியோ ஏதோ ஒரு பொருளை தொழக்கூடிய நேரத்தில் முன்னால வைத்துக் கொள்ள வேண்டும். சில பள்ளிவாசல்களில் வைத்து சுத்ராவாக அங்கீக்கிற ஒரு கதிரையை தூக்கி வச்சா தொழுது கொண்டே கதிரையை தூக்கிட்டு போவாங்க. காரணம் சொல்றாங்க என்ன தெரியுமா? மாற்று மதத்தவர்கள் எல்லாம் சிலைகளை முன்னுக்கு வச்சு வணங்குற மாதிரி நீங்க கதிரையை முன்னுக்கு வச்சு வணங்குறீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை தெரியாமல், சுத்ராவினுடைய முக்கியத்துவத்தை தெரியாமல், தொழுகையிலே எங்களுடைய ஏராளமான பள்ளிவாசல்கள்ல அந்த சுத்ராக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே இல்லை. இப்படி உதாரணத்திற்கு ஒரு சில உதாரணங்களை சொன்னேன். பல சுண்ணாக்களை சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை பல பள்ளிவாசல்கள்ல அரங்கேற்றப்படுது.